ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தாரிக் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் நம்ம சேனலில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய விடுதலை இயக்கம் அல்ல இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி வீடியோஸ் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் அதோட முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் உள்ள சில கொஷின்ஸ் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ பார்த்துருந்தா ரெக்கவர் பண்ணுற கொஷின் நினச்சிக்கோங்க. இல்லை புது கொஷின் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லி 2 சப்ஜெக்ட் 2 லாங்குவேஜ்லேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் ஒரு கொஷினுக்கும் டப்புன்னு ஆன்சரை போட்டு கடைசி வரையும் கரெக்டாக எனர்ஜியாகவே இருப்போம். சீக்கிரம் சேர்ந்து படித்து முன்னேறுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நம்மளோட ஐஎன்எம்ல இன்றைக்குள்ள ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கல்கத்தாவின் கருந்துளை எனப்படும் வரலாற்று நிகழ்வு தொடர்புடைய போர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மீனிங் என்ன? கல்கத்தாவின் கருந்துளை அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொல்கத்தா இரட்டரை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அதோட தொடர்புடைய போர் என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர். ஆப்ஷன் ஏ. பிளாசி போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 நடந்துச்சு. இது யார் நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா அவர்கள் நடத்தினாங்க இந்த போர். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு கல்கத்தாவில் உள்ள ஆங்கிலேய படையை போய் தாக்குனாங்க. ஸோ தாக்குனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா 146 பேர் தூக்கவும் செஞ்சுட்டாங்க. அதில் வந்து 123 பேர் தான் மறுநாள் உயிரோடு இருந்ததாக சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா 146 பேரையும் தூக்கிக்கொண்டு வந்து ஒரு இருட்டறையில் அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அதனால இது வந்து கல்கத்தாவின் இருட்டு துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதில் 123 பேர் இறந்து போயிடுவாங்க. 23 பேர் தான் மிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த சம்பவம் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியா மேலே ரொம்ப கோபமடைய செஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்து தான் படையெடுப்புகள் நடந்து இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அகோம் புரட்சி இந்தியாவில் நடைபெற்ற இடம் எது? வேர் டஸ் அகோம் ரிவால்ட்? ஓகேங்களா? அகோம் ரிவால்ட் லொக்கேட்டட் வித். ஸோ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அகோம் புரட்சி நடைபெற்றுன்னு கேட்குறாங்க. இந்த அகோம் புரட்சின்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். பழங்குடியின மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகோம் அப்படின்றது எப்படின்னா ட்ரிபல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828 நடந்துச்சு. ஸோ இந்த நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அகோம் அப்படின்னா அசாம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அசாமில் உள்ள பழங்குடியின மக்கள்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டம், அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் தான் என்னதுன்னா இந்த அகோம் புரட்சி. ஓகேங்களா? ஸோ அது எப்போ நடந்துச்சு? 1828 இதை பழங்குடியின மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்ட ஆண்டு. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற இந்த கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது ஒவ்வொரு வட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நேராக கமெண்ட்டில் போட்டுருந்துருக்கலாம். 1885. ஓகேவா? 1885 தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 4th ஒன், மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் பிரிவு ஏற்பட்ட நிகழ்வு எது? ஸோ ஒரு மாநாடு மாதிரி நடந்திருக்கு. அந்த மாநாடு தான் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்னு 2 பேர் பிரிகிறாங்க. ஸோ மிதவாதிகள்லாம் யார்? ஒரே மாதிரியான போக்கோட மிதமான ஒரு கொள்கையை கொண்டு செயல்படுவாங்க. அதே கொள்கையாக இருந்தாலும் அதை தீவிர போக்கில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் அ டெரரிஸ்ட். ஓகேங்களா? எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏரா வாஸ் பிகின் இன். எங்கே இவங்களோட பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமஸான சூரத் பிளவு, சூரத் ஸ்பிளிட். ஓகேங்களா? சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத் ஸ்பிளிட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 1907 நடந்துச்சு. 1907 சூரத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லி 2 பேர் பிரிஞ்சாங்க. நீங்கள் உங்கள் போக்கில் போங்க, நாங்கள் எங்கள் போக்கில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 பேரோட ஒரே எய்ம் என்னன்னா சுதந்திரத்தை அடைதல் அப்படியா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதல் இந்திய பெண் ஜனாதிபதி யாருன்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினும் கூட. ஸோ முதல் இந்திய பெண் ஜனாதிபதி யார்? மேக்ஸிமம் எல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் யோசிப்பாங்க. அவங்க வந்து முதல் இந்திய பிரதமராக இருந்தவங்க, ப்ளஸ் இந்திய ஜனாதிபதியாக, அதாவது குடியரசுன்னு சொல்லலை, பட் ஒரு இந்திய ஜனாதிபதி பொசிஷன் அளவுக்கு முதல்ல தேர்வு செய்யப்பட்டவங்க யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள். ஓகேங்களா? சரோஜினி நாயுடு அவர்கள். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925. ஓகேங்களா? 1925 கான்பூர் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இவங்க தான் தலைமை ஏற்று செயல்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கான்பூர்ன்ற இடத்துல நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்களை தலைமை பொறுப்பில் உட்கார வச்சுருப்பாங்க. எப்போனா 1925. ஸோ அதன் பொருட்டு தான் அவங்க முதல் இந்திய பெண் ஜனாதிபதியாக
முன்மொழியப்படுறாங்க. பட் அதே நேரத்தில் நீங்கள் என்னென்னு கவனிச்சிங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும் முதல் பெண் இந்தியாவில் செயல்பட்ட ஒரு முதல் பெண் தலைவராக தான் இருந்தாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். பட் ஜனாதிபதி யாருன்னு சொல்லும் போது நம்ம சரோஜினி நாயுடு அவர்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ இங்கிலீஷில் பாருங்க, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லணும்? நம்ம சரோஜினி நாயுடு அவர்களே சொல்லணும். ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். சுதந்திரத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட செயல்பாடு நோக்கம் சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், நிறைய கொள்கைகள் சாதனைகள் இப்படி கூட பார்த்துருப்போம். இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான கொஸ்டினாக இருக்கும். ஸோ இந்திய நேஷனல் காங்கிரஸை வந்து லீட் பண்ணது யாருன்னா ஒரு டைத்துலையும் ஒவ்வொருத்தவங்க வந்து லீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொருத்தவங்க லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சப்போ அந்த இந்தியாவோட சுதந்திரத்தின் போது, தட் மீன்ஸ் 1947 பீரியட் கிட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தது யார்? டியூரிங் த இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் ஐஎன்சி? இந்திய நேஷனல் காங்கிரஸோட லீடராக இருந்தது யார்? வென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபலானி அவர்கள். ஓகேங்களா? ஜேபி கிருபலானி அவர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1946 ஓகேங்களா 1946ல் நடைபெற்ற மீரட் மாநாடு. ஓகேங்களா? மீரட் நடைபெற்ற மாநாட்டில் இவர் தான் காங்கிரஸோட அடுத்த ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஹெட் அப்படின்னா என்னன்னா அவங்க தான் காங்கிரஸோட தலைவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அந்த மாநாட்டு பொறுப்பேற்று நடத்துகிறவங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திரத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஜேபி கிருபலானி அவர்கள். டியூரிங் த இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் ஐஎன்சி இஸ் கால் ஜேபி கிருபலானி. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்க. வந்தே மாதரம் பாடல் இந்திய தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்த மாநாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஐஎன்சி வந்து வந்தே மாதரத்தை இந்திய தேசிய பாடலாம் அங்கே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி எந்த மாநாட்டில் அறிவிச்சதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2 கொஸ்டின் இதில் வந்து சேர்த்து கேட்டிருக்காங்க பாருங்க, வென் அண்ட் வேர். ஸோ எந்த வருஷம் எந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு வென் அண்ட் வேர் did INC announced வந்தே மாதரா as national song of India. ஸோ இந்திய தேசிய பாடல் என்னது? வந்தே மாதரம். அது எந்த மாநாட்டில் எந்த வருஷத்தில் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின் ஒன்றா இருக்குது, இதை பிரிச்சும் கேட்கலாம். ஸோ வருஷத்தை கொடுத்துட்டு மாநாடை கேட்கலாம், அந்த இடத்த கேட்கலாம், இல்லை இடத்த கொடுத்து வருஷத்தை கேட்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கூட இதில் கேட்கலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1896 கல்கட்டாவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் முத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த வருஷம்? 1896. ஓகேங்களா? ஸோ வந்தே மாதரம் பாடல் இந்திய தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்த மாநாடு எதுனா கல்கத்தா மாநாடு 1896 நடைபெற்றது. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, முதல் முறை ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸோட மிக முக்கியமான தலைவர். ஸோ நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரும் அவர் தான், நமக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் பாருங்கள், அப்படி இருந்து ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் எப்போ எலெக்ட் பண்ணார்? ஸோ நேரு வாஸ் எலெக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இன் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஐஎன்சியோட பிரசிடென்ட்டாக எப்போ எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், அடிக்கடி நீங்கள் பார்க்குற கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் வந்து சி 1929. ஓகேங்களா? 1929 என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜவஹர்லால் நேரு அவர்களை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக நியமித்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் இடம்பெற்ற பிரதிநிதிகளின் எண்ணிக்கை என்ன? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. ஸோ பிரதிநிதிகளை பற்றி பெருசாக கொஸ்டின்ஸ் வரல. யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம மேக்ஸிமம் அதிகமாக படிக்காதவங்களா கூட இருக்கலாம். ஆனால் பிரதிநிதிகள் அப்படின்ற கவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ யார் வந்திருந்தாலும் சரி, கவுண்ட் முதல்ல எவ்வளோ பேர் இருந்தாங்க, அடுத்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த கவுண்டோட ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கவுண்டோட ஃப்ளோன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? கவுண்டோட ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹவு மெனி மெம்பர்ஸ் டஸ் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி மீட்டிங்? ஃபர்ஸ்ட் ஐஎன்சி மீட்டிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி 72 அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா நமக்கே தெரியும் 1885. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணாங்க, இந்திய தேசிய காங்கிரஸை துவக்கினாங்க. அந்த துவக்கின அப்போவே 72 பிரதிநிதிகள் இருந்தாங்க. அந்த 72ல் சென்னை மாகாணம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதி. இந்த சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க அப்போது. ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ்நாடு அப்போவே வந்து அதிகமான ஆர்வத்தையும் பங்களிப்பையும் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக எத்தனை முறை வகித்தார்? ஸோ இதில் ஒரு சின்ன வேர்டு மிஸ் ஆயிடுச்சு, என்ன அப்படின்னா தலைவராக.
அஸ் அ பிரசிடெண்ட்டாக எத்தனை முறை வகித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி டைம்ஸ் நேரு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஸோ ஐஎன்சி தலைமை பொறுப்பில் நேரு எத்தனை முறை செயல்பட்டார் அப்படின்றது வந்து அதிகமாக கேட்கப்படாத கொஷின் தான், இருந்தாலும் ஒரு முக்கியமான கொஷினாக பார்க்கப்படுது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1929 3 முறை வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக அவர் வந்து பதவி வகித்திருக்காரு. ஓகேங்களா, ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக 3 முறை பதவி வகித்திருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிரியர் யார்? House of Commons, who was selected as the first Asian in House of Commons. ஓகேவா, அதாவது உலக அளவில் சேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஸோ பொதுவாளர்கள் பொதுமையுடையவர்களோட பங்களிப்பாகவும் அவங்களுக்கான ஒரு அமைப்பு மாதிரியும் ஒரு மாடு மாதிரியும் நடத்தப்படும். ஸோ அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட முதல் ஏஷியன் யார் அப்படின்ற அந்த பெருமை வந்து ஒரு இந்தியனுக்கு தான் சாரும். ஓகேங்களா, ஸோ அந்த இந்தியன் யார் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு சின்ன இதுதான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸோட மாநாட்டில் முதல்ல எப்போ செலக்ட் பண்ணப்பட்டாங்கன்னா 1892 தான் ஒரு ஏஷியனாகவே ஒரு இந்தியர் தான் போனார். ஸோ அவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த ஐஎன்எம் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை மட்டும் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ நம்ம பார்த்த கொஷின்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸாக இருக்கலாம், பட் ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் பார்க்காத கொஷின்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே புதுசாக இருந்துச்சு தேங்க்யூ யூஸ்ஃபுல்னு சொல்லி என்னன்னாலும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ வரதுக்குள்ளேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான ஆன்சர் அந்த சொல்யூஷன்ஸாக அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்டில் நான் உங்கள்கிட்ட கிளம்புறேன். இது மாதிரி தாரிக் டிஎன்பிசி அஃபிஷியல். ஸோ நான் படிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் இப்போ கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் யூஸ்ஃபுல் போட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.